பெரிய உறவுகளே, பொதுவாக கால் வலியால் ரொம்ப நிறைய பேர் சிரமப்படுவாங்க. சரிங்களா? பெரும்பாலும் இந்த இடத்த நம்ம பெரிய லெவலில் பிடிக்க செய்கிறோம். ரெண்டாவது, சில இடங்களில் அவங்க காலினுடைய பராமரிப்பு நல்லா வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நான்லாம் என்னுடைய வேலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த கால்கள் பராமரிக்கிறது, எண்ணெய் போடுறது, இந்த மாதிரி இருக்கிறது. இது நீங்கள் சொல்கிற மாதிரி மசாஜ் கேட்டகிரி அது இதெல்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஆரம்பத்தில் குழந்தைய பிறந்ததுலேருந்து வளர்த்தி ஆளாக்குறது வரைக்கும் வழிவகையை செய்துட்டு வருது. இப்போது அதிகப்படியாக நிறைய பேர்த்துக்கு இந்த முட்டியிலிருந்து இந்த கீழ் கால் பாகத்தினுடைய இதுக்குள்ளே ஒரு மாதிரி கூசல் ஏற்படுதா, வலி ஏற்படுதா என்னங்கிறது தெரியாது. அப்போ அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் அளவுக்கு அதிகமான தரையில் நம்ம நடக்கிறோம் இல்லையா, அந்த டைல்ஸும் அது சார்ந்த நடையும் தான் நம்மளுக்கு அந்த கூசத்தை ஏற்படுத்துது. ஆனால் அதுக்காக செப்பல் போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு நடைமுறை சாத்தியத்துக்கு அவ்வளோவா வராது. அதனால் ஏன்னா ஒரு சின்ன அளவான வீடுகளாக இருக்கலாம், அங்கே உள்ள செப்பல் போட்டு நடக்க முடியாது. இப்போது நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணலாம். இந்த முட்டி பகுதியில் இருக்கிற நீர் கோர்வையாகட்டும், அதே மாதிரி இந்த பாதம் பகுதியில் இருக்கக்கூடிய நீர் கோர்வையாகட்டும், இதெல்லாம் நல்லாகிறதுக்கு தான் நம்ம இதை எப்படி வருது அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். சரிங்களா? இதை பற்றி விளக்கமாக இன்னும் ஒரு வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ என்ன சொல்கிறது, இப்போ ஒரு பொண்ணுக்கு கால் ரொம்ப வலியாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு வெளியில் எங்கேயாவது போய் கொஞ்சம் என்ன சொல்கிறது காலுக்கு நல்லா மசாஜ் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் கூட எனக்கு எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு நான் சொன்னேன், மசாஜுங்கிறது என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? இப்போதைக்கு நம்மளுக்கு இதில் இருக்கக்கூடிய இரத்த நாணங்கள் நல்லா பிரிஞ்சு இந்த ஹார்ட் பகுதி நல்லா ஆரோக்கியமான நிலையில் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல செல்ஃபாக நம்ம எப்படி நீவிக்கிறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா நேரமும் நீங்கள் உங்கள் அளவுக்கு நானே பண்ணிக்குவேன், நானே பார்த்துக்குவேன் அப்படின்னு எல்லா நேரம் நினைக்காதீங்க. இதுக்குன்னு உட்டெல்லாம் நீவுறதுக்குன்னு போவாங்க, காலெல்லாம் நீவி கொடுக்குறதுக்கு போவாங்க. அந்த மாதிரி பெரியவங்களை பார்த்து ஒரு தடவை காலை நீங்கள் மந்த்லி ஒரு 3 டைம்ஸோ 4 டைம்ஸோ வீக்லி ஒன்ஸ் எப்படியாவது அந்த காலை கொஞ்சம் நீவி வாங்கிக்கிங்க. ரெண்டாவது, இது நம்மளுக்கு இன்னொரு ஹார்ட் பகுதி. சரிங்களா? இதை ஆரோக்கியமாக நம்ம பார்த்துக்கும்போது நிச்சயமாக நம்மளுக்கு இந்த சொர நீர் மாதிரி வருது, அது வருது, இது வருது அப்படிங்கிறதுலேருந்து நம்ம விடுபடுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. சரிங்களா? இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். கற்பூராதி தைலம் அல்லது இந்த முட்டி உடஞ்சதுனாக்கா போடுவாங்களே, முட்டி குழம்புற எண்ணெய்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆயிலு, இல்லாது உங்களுக்கு க்ரீம் பிடிச்சிருந்தா க்ரீம், இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு முதல்ல அப்ளை பண்ணிடுங்க. கால் முழு பகுதியிலையும் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. கீழே ஒரு காட்டன் வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். பட் நான் அந்த மாதிரிலாம் எதுவும் வைக்க மாட்டேன். பட் உங்களுக்கு என்ன வச்சுக்கிட்டா சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். சரிங்களா? அப்போது நம்ம இந்த இடத்த நல்லா ரவுண்ட் பண்ணணும். இந்த இடத்த நல்லா ரவுண்ட் பண்ணி தேய்ச்சி, அதே மாதிரி சேம் டைம் இந்த பக்கம் தான். ஏன்னா ரொம்ப நேரம் இதில் மசாஜ் கொடுத்து இது நல்லா என்ன சொல்கிறது ஆரோக்கியமாக பார்த்துக்கிற டைம் வரைக்கும் நம்மளால் பண்ணி காமிக்க முடியாது. என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேன். பாருங்கள், இது இப்படி ஒரு ரவுண்டு இந்த மாதிரி ஒரு 5-6 தடவை பண்ணி மறுபடி இப்படி ரிவர்ஸில் 5-6 தடவை பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த கையை அப்படி மேலே கொண்டு வந்துடணும். இது இந்த இடம் நல்லா இப்படி அமர்ந்து வரணும். இந்த அளவுக்கு நல்லா அமர்ந்து வரணும். அமர்ந்து வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த இடத்துல இங்கே நீர் மாதிரி கோர்க்குது இல்லையா, இங்கே நீவும் போது இங்கே நீர் சுரப்பி மாதிரி கோர்க்காது. சரிங்களா? ஒவ்வொருத்தருடைய கால் சில உடல் உபதைகள் காரணமாக காலில் ஏதாவது ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது. இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஆனால் எனக்கு கால் மட்டும் இப்படியெல்லாம் ஆகுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதை நீங்கள் நீவிக்கு தான் ஆகணும். செல்ஃபாக நீங்கள் நீவிக்கிங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு பணம் காசு இருக்கோ அல்லது கொஞ்சம் டைம் இருக்கோ வேற ஒருத்தவங்கக்கிட்ட சொல்லி இதை நீவிக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல இது பட்டையாக எடுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இது ஓவல் டைப்பில் எடுத்துக்கோங்க.
இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த இடத்துல வந்து அந்த நீர் சுரபியாட்டம் அந்த கெட்ட நீரோ அல்லது காலில் ஓவர் வெயிட் போகுதோ இதெல்லாம் வந்து இதில் ஏற்படுற நீவரம் இல்லையா, அதில் ஏற்படுற வெப்பத்தினால அந்த இடத்துல இருக்கிற ஃபேட்டும் குறையறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரொம்ப மொந்தமாக வந்த மாதிரி இருக்குது. இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி எது வேணாலும் இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இது வந்து ஒரு எக்ஸசைஸ் தான். இது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? இது மாதிரி இப்போ நான் பண்ணுற ஸ்டெப்பை பார்த்துட்டு கூட மாற்றி பண்ணுனா தப்பு கிடையாது. ஆனால் பண்ணும்போது நல்லா பண்ணணும். இந்த பெருவிரல் இருக்கு இல்லைங்களா, உங்களுடைய கைகளாலேயே தான் இப்படி கொண்டு வரும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு பெருவிரலோட டிஃப்ரென்ஸ் பேஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வரும். இது கொண்டு வந்து நல்லா நீவினீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் நல்லா ஆரோக்கியமான நிலையில் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் முட்டி பகுதியை வந்து நல்லா நீவிக்கலாம், சரிங்களா? இதோ இந்த இடத்துல நல்லா இந்த நரம்புல நல்லா கீழேருந்து மேலே அழகாக எடுத்துக்கணும். பாதத்து மேலே நல்லா ஒரு விரல் சந்துகள்லேயும் நீங்கள் விரல்களை வச்சு நல்லா கீழேருந்து மேலே நல்லா நீவிடும். இது வந்து வீட்டில் நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இது மாதிரி பண்ணிவிட்டு அளவான சுடுதண்ணி வச்சு, அதாவது கொதிக்க ஊற்றக்கூடாது எப்பயுமே. ஏன்னா இங்கே நரம்பு நல்லா நீவி விட்டுருக்கோம் இல்லையா, கொதிக்க ஊற்றக்கூடாது. அளவான தண்ணியை அப்படியே சூடு மிதமாக வச்சு மலமலன்னா ஊற்றி கலக்கணும். இப்போ இந்த சைடில் கொஞ்சம் உங்களுக்கு பார்த்துட்டு இந்த சைடில் கொஞ்சம் இந்த பகுதியில் இந்த பகுதியில் எப்படி மேலே போட்டாலும் நல்லா அமுத்தி இந்த விரலோட பாயிண்டில் வச்சு நல்லா அப்படி அமுத்தி நீங்கள் இழுக்கும்போது இந்த கால் வலியெல்லாம் உங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் வராது. ஏன்னா இதை பற்றி கண்டுக்காமையே வயசாகும்போது அப்படியே விட்டுறோம், சரிங்களா? ஒரு கை இப்படி வருதுன்னா இன்னொரு கை அதை மேலே கொண்டு வந்துடும். எப்பயுமே பாருங்கள், கீழே தள்ளிகிட்டே இருக்கக்கூடாது. இது வந்து நீவர ஸ்டைல். கீழே கொண்டு வந்தோடனே திருப்பி மேலே நல்லா இப்படி கொண்டு வரணும். கரெக்டாக இது நல்லா நீவும் போது இந்த காலில் இருக்கக்கூடிய வலியெல்லாம் சரியாயிடும். அதுவும் இல்லாமல் நல்லா ஓடுறவங்களுக்கு உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். நல்லா அமர்த்தி நீவும் போது உங்களுக்கு இந்த விரல்கள் சந்துகள் இருக்கு இல்லையா, இதில் இருக்கணும். அதே சமயம் எண்ணெய் இருக்குது இல்லையா, ஒரு ட்ராப் எடுத்து நீங்கள் வீட்டில் செல்ஃபாக கொஞ்சம் பண்ணுங்கள். எப்பயுமே வெளியில் இருக்கிற க்ரீமோ அல்லது வெளியில் அவங்க ஏதோ ஒன்று அழுக்கு போகிறதுக்காக போடுற பொடிகளோ இதெல்லாம் வந்து ஆரோக்கியத்தை தருமா அப்படின்னா 100% வாய்ப்பு இல்லை, சரிங்களா? எண்ணெயும் தண்ணியும் தான் ஒரு மனுஷனோட வளர்ச்சிக்கு ஆரம்பத்திலிருந்தே வச்சிட்ருக்கு, சரிங்களா? எண்ணெய்க்கு வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு அவனுக்கே கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கணும்னு நினச்சாலும் அப்போ இருந்து எண்ணெயும் தண்ணியும் தான் குழந்தைகளுக்காகட்டும் நம்மளுக்காகட்டும் எல்லாத்துக்கும் அதைத்தான் கொண்டு வந்தாங்க, சரிங்களா? இப்போ இதை நல்லா நீவி இந்த விரல்களெல்லாம் நல்லா எடுத்து வரணும். ஒரு இதுவும் நான் உங்களுக்கு அதான் சொன்னேன், சுகர் பேஷண்ட்ஸு எண்ணெய் போடுறவங்களுக்காக குளிர்ச்சியான எண்ணெய்களை சேர்த்தாதீங்க. இதை காலில் நீவரத்துன்னு எண்ணெயை வச்சுருப்பாங்க, நீங்கள் அதைத்தான் சேர்த்தணும். அப்போ தான் உங்களுக்கு கால் வந்து ரொம்ப பக்குவமாகவும் இருக்கும். அதிகப்படியான விறுவிறுப்பு இழுத்து ஒரு சிலருக்கு ஜன்னி குணம் அது இதுன்னு இருக்கும். டைமிங் எல்லாம் மாறும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தும். இப்போ இந்த நெகக்கண்ணுகளில் என்ன வைக்கணும், காலை கீழேருந்து மேலே நல்லா நீவி விடணும். கீழ்ப்பகுதி பட்டையாக ஒரு முறையும் ஓவல் டைப்பில் ஒரு முறை நீவி விடணும். இது வந்து ஒரே தடவை பண்ணுறதில்ல, தொடர்ந்து உங்களால் ஒரு 20, 10, 30ன்னு உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அந்த மாதிரி நல்லா நீங்கள் உருகி விட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து காலில் இருக்கிற வலி வந்து சடனாக கம்மியாயிடும், சரிங்களா? அப்போது உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படுறதுக்கு
இது ஒரு வழியானது. அப்போ இந்த முட்டியில் இருக்கிற ரணம், இந்த கெண்டைக்காலில் இருக்கிற வெயிட்டு, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் ஆகும். சரிங்களா? அதுக்கான ஆரோக்கியமும் அது சம்பந்தமான நிலைகளையும் சரியாக செய்து ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கணும். கழுவி அந்த நகைக்கண்ணுகள் எல்லாம் நம்ம எண்ணெய் வச்சுருந்தப்போ அந்த அழுக்கு அது ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஊறி வெளியில் வந்திருக்கும். அது நல்லா டூத் ப்ரஷ், நல்லா ஹார்டான டூத் ப்ரஷ் வச்சு நல்லா கம்ப்ளீட்டாக நகமெல்லாம் தேய்ச்சி காலை பளிச்சுன்னு வச்சு உங்களுடைய பாதத்தை மேன்மைப்படுத்திக்கிங்க.